அடுத்து 2வது பயிற்சி. இப்போ 2வது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கபாலபதி. ஃபஸ்ட்டு செஞ்சது பஸ்திரிக்கா, சுவாச பாதையை சுத்தப்படுத்துறதுக்கு. இப்போ கபாலத்தை சுத்தப்படுத்தக்கூடிய 2வது பயிற்சி கபாலபதி. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய கையில் இந்த மோதிர விரலையும் கட்டை விரலையும் புரிஞ்சா? இன்ஹேலில் எக்ஸேல் மட்டும், இந்த எக்ஸேல் மட்டும் எப்படி செய்கிறது அப்படின்னா, சாதாரணமாக ஒன் சைடு மூக்கை அடைச்சி ஒரு பக்கமாக இதை ஃபாஸ்ட்டாக செய்யணும். இதை கீழே குனிஞ்சு செய்யக்கூடாது, நிமிர்ந்து நேராக செய்யணும், கவனமாக செய்யணும். கண்களை 1/3 க்ளோஸ் பண்ணிக்கிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த முகத்தில் இருக்கிற கபாலத்தில் மண்டை ஓட்டில் இருக்கிற சைனஸ் பள்ளங்களில் இருக்கிற நீர் திவலைகள் அனைத்தும் வெளியேறி கபாலத்துக்கு இரத்த ஓட்டம், மூளை நரம்புகளுக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அப்போ முதல்ல நுரையீரலை சுத்தப்படுத்திட்டோம், கபாலத்தை சுத்தப்படுத்திட்டோம். கடைசியாக இப்போ தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பயிற்சி, தொண்டைக்குழியை சுத்தப்படுத்துவது. ஏன்னா நம்ம உடம்புல வலது பக்கம் வரக்கூடிய சூரிய நாடியாக இருக்கும், இடது பக்கம் வரக்கூடிய சந்திர நாடியாக இருக்கட்டும், இது மையத்தில் ஓடுற சமான நாடி, மூன்றுமே சந்திக்கிற இடம் தொண்டைக்குழி. இந்த தொண்டைக்குழியில் தான் நோயை உருவாக்குற கிருமிகள் தங்கியிருக்க முடியும். 1. 2வது கீழே அடிவயிற்றில் கீழே இருக்கிற மலக்குடல் அங்கே தங்கியிருக்கும். இந்த தொண்டைக்குழியிலிருந்து வைரஸ் கிருமியாக இருக்கட்டும், பாக்டீரியா கிருமிகளாக இருக்கட்டும், வெளியேற்றக்கூடிய மிக மிக அற்புதமான மூச்சுக்குழலை சுருங்கி போய் விடாமல், மூச்சு திணறல் வராமல், உயிர் காபத்து வரவிடாமல் தடுக்கிற நிறைவான இந்த தொண்டைக்குழியை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. இது டாக் பிரீத் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தில். அதாவது மூச்சை நன்றாக பஸ்திரிக்கா மாதிரி நல்லா இழுத்து, பஸ்திரிக்கா மாதிரி வேகமாக விடணும். ஆனால் மூக்கில் இல்லை, வாய் வழியாக விடணும், நாக்கு வெளியில் நீட்டி. இப்போ செய்கிறேன் பாருங்கள். இது மாதிரி 15 தடவையிலிருந்து 30 தடவை செஞ்சிங்கன்னா தொண்டைக்குழியில் இருக்கிற கபம் எல்லாம் அரிச்சிக்கிட்டு வெளியில் வந்துடும். உணவுக்குள்ளர் மூச்சுக்குள்ளர் நல்லா சுருங்கி விரியும். அங்கே கிருமிகள் எதுவும் தங்க முடியாது, வெளியேறிவிடும்.